நம்முடைய வேட்பாளர் எல்லி அவர்களுக்கு இளையவன் ஜோதிமணி அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் அவரோடு வருகை தந்திருக்கிற உறவினர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த அமைச்சர் அவர்கள் திருமாவளவன் செய்திருப்பது ஒரு புரட்சி என்று சொல்லலாம். ஒருத்தரும் கை தட்டல. முன்ன பேசும்போது என்ன அவ்வளவு வருத்தம் மனவாளனுக்கு மற்ற பொறுப்பாளர்களுக்கெல்லாம். நாம எல்லாம் கட்சியில கஷ்டப்பட்டோம், வழக்க சுமந்துட்டு இருக்கிறோம். வேறு வயசுக்கு இந்த இயக்கத்தை வளர்த்திருக்கிறோம். எங்கெல்லாம் யாருக்காலும் கொடுத்திருக்கலாம் இல்லையா? உள்ளூர்ல வேணும்னு சொல்றோம், சரி. ஆனா எங்கெல்ல யாருக்காவது ஒருத்தருக்கு கொடுத்துருக்கலாம் இல்லையா? தாமரை செல்வம் வரவே இல்லைங்க. ஏன்னா போன முறையும் கேட்டார், இந்த முறையும் கேட்டார். அவருடைய அப்செட். அவர் இன்னும் என்னை பார்க்கவே இல்லை. உங்கள் வருத்தத்தில் நியாயம் இருக்கிறது, உங்கள் ஆதங்கத்தில் நியாயம் இருக்கிறது. உங்கள் வழியை என்னால் உணர முடிகிறது. அந்த வழி எனக்கு பெருகி இருக்கிறது. என்னை உறங்க விடவில்லை. 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் என்னை உறங்க விடுகிறார்கள் என்று நான் அடிக்கடி வருத்தப்படுவது உண்டு. ஆனால் இப்போது அந்த நேரம் கூட ஒரு 2 மணி நேரம் கூட உறங்க முடியாத அளவுக்கு எனக்கு வலி உண்டு. நான் எடுத்த முடிவு தவறோ சரியோ, நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற நான் சட்டமன்ற பொதுத் தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்று எடுத்த முடிவு சரியோ தவறோ எடுத்தேன். அப்படி ஒரு முடிவு எடுத்ததனால்தான் நான் போட்டியிடுகிற தொகுதியாக நான் பெரிதும் நேசிக்கிற தாய்மொழி என்று நான் பெருமைப்படுகிற நாட்டிலேயே போட்டியிடுவது என்று முடிவெடுத்தேன். நான் போட்டியிட போகிறேன் என்பதை யாருக்கும் சொல்லவில்லை. தோழர் ரவிக்குமார், தோழர் சிந்தனை செல்வன் போன்ற முன்னணி பொறுப்பாளர்களும் கூட நான் கலந்து பேசவில்லை என்பது உண்மை. இப்ப நிறுத்தத்தில் தான் தோழர் ரவிக்குமார் அவர்களோடு நான் இதை பகிர்ந்து கொண்டேன். நம்முடைய அண்ணன் MRK அவர்களிடம் கூட நான் அன்றைக்கு முதல் நாளும் அவரை சந்தித்து பேசினேன், பல முறை சந்தித்து பேசினேன். அவருக்கே நான் போட்டியிட போகிறேன் என்று சொன்னதும் அவருக்கே அதிர்ச்சி தான். உடனே அடுத்த சில நிமிடங்களில் என் போனுக்கு வந்து, என்ன நீங்க போட்டியிருந்தீங்களா அப்படின்னு அதிர்ச்சியா கேட்டார். ஆமா, அடுத்த வாரத்தில் ஒன்றும் பேசல. சரி சரி அப்படின்னு போன வச்சுட்டார். அவருக்கு மட்டுமல்ல, அரசியல் களத்தில் அது பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. ஒரு MP-யா இருக்கிறார், ஏன் MLA போட்டியிடுறாரு தெரியும். இது பற்றி உடனே பரபரப்பாக எங்களோடு பேச தொடங்கிவிட்டாங்க. நான் ஏன் அந்த முடிவெடுத்தேன் அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்தை, வியூகத்தை இன்றும் பேசிக்கொண்டே இருக்கிறார். காட்டுமன்னார்குடியில் நான் போட்டியிடுவது என்று முடிவெடுத்ததால் தான் சிந்தனை செல்வன் அவர்களை நான் இன்னும் பாதுகாப்பான தொகுதியாக இருக்கிற செய்யூருக்கு மாற்றினேன். நான் காட்டுமன்னார்குடியில் போட்டியிடுவது என்று முடிவெடுக்காமல் இருந்திருந்தால் சிந்தனை செல்வன் அவர்களே வேட்பாளராக இருந்திருப்பார். நான் ஏன் காட்டுமன்னார்குடியில் நிற்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். செய்யூரிலே கூட நான் நின்றிருக்கலாம், அரக்கோணத்தில் நின்றிருக்கலாம், திண்டிவனத்தில் நின்றிருக்கலாம், அல்லது பெரியகுளத்தில் கூட போய் நான் நிற்கலாம். இதை தாய்மடி என்று நான் சொல்லுகிறோம். ஒரு குழந்தைக்கு ரொம்ப 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 பாதுகாப்பான இனம் தாய்மடிதான். அப்பா வழியில் இருக்கிற குழந்தை கட்டிக்கிட்டே இருக்கு. ரொம்ப நாள் ஆகும். அப்பாவுடைய உடல் சூடு, அப்பாவுடைய அணைப்பு,
இவரும் தனக்கு பாதுகாப்பானவர் என்று அந்த குழந்தை அறிந்து கொள்ள பல வாரங்களாகும், பல மாதங்களாகும். ஆனால் பெற்ற நொடியில் இருந்து ஒரு குழந்தை பாதுகாப்பாக உணர்கிற ஒரே இடம் தாய்மொழிதான். அந்த தாயிலிருந்து குழந்தை பிரிச்சா உடனே கத்தும், அதுக்கு தெரியும். தாயிட்ட இருந்து பிரிக்கிறான்னு தெரியாது. தாயின் உடல் சூடே அந்த குழந்தைக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வை தரும், ரொம்ப செக்யூர்டா ஃபீல். அப்ப நான் தமிழ்நாடு முழுக்க 8 தொகுதிகளுக்கும் பிரச்சாரம் போகணும், பாதுகாப்பான தொகுதியில் இருக்கணும். அதை விட நமக்கு ஆதரவாக வாக்கு கேட்கிற கூட்டணி கட்சி தலைவர்கள் நம்மை புரிந்தவர்களாக இருக்க வேண்டும். இங்க யார் நமக்காக வாக்கு கேட்பவர்? அண்ணன் எம்ஆர்கே அவர்களும் நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்கள். ஒவ்வொரு முறையும் களத்தில் அவர்கள் சந்திக்கிற நெருக்கடிகள், சிக்கல்கள், சவால்கள் என்ன என்பது அவருக்கு நன்றாக தெரியும். ஆனாலும் கூட இதுவரை நான் 3 முறை நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றிருக்கிறேன் என்றால் அதற்கு அந்த எம்ஆர்கே அவர்களின் உழைப்பு, பங்களிப்பு, கூட்டணி கட்சி தலைவர்களின் ஒத்துழைப்பு எவ்வளவு அகத்தான் என்பதை நாம் களத்திலே கண்டிருக்கிறோம், உணர்ந்திருக்கிறோம். நான் எந்தொரு இடத்தில் போய் நின்றால் அது முற்றிலும் புதியதாக இருக்கும். அங்கிருக்கிற கூட்டணி கட்சி தலைவர்களோடு நான் இணக்கமாவதற்கே ஒரு வாதத்திற்கு மேலாகும். எடுத்துக்கொண்டால் அதற்கு அங்கே மாவட்ட செயலாளர் ஒரு வேட்பாளராக இருக்கிறார், அவ்வளவு வழக்கம் இல்லை. ஆனால் இங்கே அந்த எம்ஆர்கே வேட்பாளராக இருந்தாலும் இங்குள்ள ஒவ்வொரு பொறுப்பாளரையும் விரல் முடியும் வழிநடத்தக்கூடிய வலிமை பெற்றவராக இருக்கிறார். ரொம்ப செழிப்பான தொகுதி இது என்று நான் முடிவு செய்தேன். போட்டியிட வேண்டும் என்று முடிவெடுத்ததால் எந்த தொகுதியில் போட்டியிடுவது என்ற கேள்வி எழுகிற போது காட்டுமன்னார்குடியில் போட்டியிட வேண்டும் என்று நான் முடிவெடுத்திருக்கேன், அறிவித்திருக்கேன். ஆக இங்கே ஏற்கனவே எல்லோரும் நல்லிணக்கமாக பணியாற்றி இருக்கிற, களப்பணியாற்றி இருக்கிற கட்சியின் பொதுச் செயலாளரை பாதுகாப்பான இன்னொரு தொகுதியில் கொண்டு போய் விட வேண்டும் என்று எண்ணிய போது தமிழ்நாட்டிலேயே அதிக தலித்துகள் மக்கள் தொகை கொண்ட ஒரு தொகுதி, 44% மக்கள் தொகை கொண்ட தொகுதி செய்யூர் தொகுதி. காட்டுமன்னார்கள் எந்த பாப்புலேஷன் அதிகம், அரசியல்படுத்தப்பட்ட ஒரு தொகுதியாக இருக்கிறது. ஆகவே அவரை ஒரு பாதுகாப்பான இடத்திற்கு மாற்றிவிட்டு நான் இங்கே நிற்பது என்று முடிவெடுத்தேன். சரி, நிற்க வேண்டியதாங்க, அப்புறம் ஏன் பின்வாங்கிறீங்க? இதுதான் பிரச்சனை. இதுல ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது, பெரிய ரகசியம் கிடையாது. அண்ணன் எம்ஆர்கே அவர்கள் என்னை சந்தித்த போது அவர் என்னோடு பகிர்ந்து கொண்ட கருத்துக்கள் என்னை சிந்திக்க வைத்தது. வேற எந்த அழுத்தமும் கிடையாது. அவர் என்னை ஒரு உடன்பிறப்பாகத்தான் எப்போதும் நடத்துகிறார். உள்ளுக்குள் வைத்து புறமுன்னு பேசுகிற பழக்கம் அவருக்கு இல்லை, இதுவரை நான் அறிந்த வரையில். என்னை திருத்தமாக அழைத்து போகிற போது அவருக்கு என்னென்ன நெருக்கடிகள் இருந்தன என்பதை நான் அறிகிறேன். அதையெல்லாம் தாண்டி நமக்கு வாக்குகளை வாங்கி கொடுத்தவர் சொன்னார், நீங்க எலெக்ஷன்ல நிற்கிறது சந்தோஷம்தான், எம்எல்ஏ ஆகிறது சந்தோஷம்தான், நீங்க சட்டமன்றத்துக்கு வர்றது இன்னும் சந்தோஷம்தான். ஆனா நம்ம என்ன காரணத்தை சொல்லி மக்கள்கிட்ட ஓட்டு கேட்கறது? இவர்தான் எம்பியாவே இருக்கிறாரு, மறுபடியும் நீங்க எம்எல்ஏ கொண்டு வந்துட்டு இருக்கிறீங்கள அப்படின்னு 4 பேர் கேட்டா நீங்க சொல்ற அரசியல் விளக்கத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. நீங்க பேசுற அரசியல் எல்லா மக்களாலும் புரிஞ்சுக்க முடியாது. உங்களுக்கு இருக்கிற விஷயம், அந்த தொலைநோக்கு பார்வை, எதிர்காலத்துல தமிழ்நாடு அரசியல் எப்படி இருக்கும், அதை எப்படி கையாள வேண்டும், சட்டமன்றத்தில் நீங்கள் இருந்து ஆக்க வேண்டிய பட்டியல் என்ன, அதனால் எப்படிப்பட்ட ஒரு சூழல் மாறும் என்பதை எல்லாம் சொல்லிட்டு இருக்குமா? ரொம்ப சிம்பிளாக அவர்தான் எம்பிஆர் தராது வந்து நிற்கிறார் அப்படின்னு கேட்கணும். அது மட்டும் இல்லாமல் எம்பி டிசைன் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு டைரக்ஷன் நாம் சந்திக்கும் போது அதுல வர செலவு ஒருவரும் போனாலும் மறுபடியும் இதே கேள்வி நடக்கும்.
அவர் வீம்புக்கு ரிசைன் பண்ணிட்டு அவர் பை-எலெக்ஷனை கொண்டு வராருன்னா அவருக்கு ஏன் நாங்கள் ஓட்டு போடணும் அப்படிங்கிற கேள்வியை பொதுமக்கள் மத்தியில் எழுப்பினால் அதற்கு நாங்கள் என்ன சொல்ல போகிறோம்? இதை பெரிய கேள்வி. சரி, இதெல்லாம் உங்களுக்கு முன்கூட்டி தெரியாதா? அதாவது எனக்கு தெரியும். இதெல்லாம் நான் உணராமல் இருந்தேனா? உணர்ந்தேன். பை-எலெக்ஷன் வரும், நான் காட்டுறதுக்கு அவருக்கு ஜெயிச்சுட்டா நான் ரிசைன் பண்ண வேண்டியது வரும். பை-எலெக்ஷன் வரும், அது பெரிய சிக்கல் தான். திரும்ப நாம போயிட்டு இந்த தொகுதியில விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் யாரோ ஒருவரை வேட்பாளராக்கி மறுபடியும் அண்ணன் கையில் பிடிச்சுக்கிட்டு நாம நீதியா போகணும், தெருவா போகணும். இதெல்லாம் நான் உணர்ந்தேன். நான் என்ன முடிவு எடுத்து வச்சிருக்கேன்னா, நாளைக்கு பை-எலெக்ஷன் வந்தா அது விசிகா சார்பில் வைக்க வேண்டாம், டிஎம்கேவே வேட்பாளர் போட்டு நின்றுடணும். அது பிரச்சனை இல்லை. திமுக தரப்பிலேயே திமுக வேட்பாளரையே உதயசூரியன் சின்னத்திலேயே நிப்பாட்டி அவர்கள் வெற்றி பெற்றுக் கொள்ளட்டும். அதையும் நான் இழக்க என்னை தயார்படுத்திக் கொண்டேன். ஏன் நான் சட்டமன்றத்தில் 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttv@dttv.in.